இன்றைக்கி இந்த அழகான காட்டன் சேலையில் 3 கவுன் தைக்க போகிறோங்க. ஃபுல்லாக பாருங்கள், இந்த 3 கவுனுமே உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ப்ளவுஸ் பிட்டை மட்டும் தனியாக கட் பண்ணி வச்சுக்கிட்டாச்சு. இவங்களுக்கு ஃபீடிங் டாப்னால இன்விசிபிள் ஜிப் வைக்கிறதுக்கு கழுத்தை ஃபினிஷ் பண்ணிவிட்டு ஷோல்டர்லேருந்து சென்டராக மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நண்டு காலை சேஞ்ச் பண்ணிட்டு தான் இன்விசிபிள் ஜிப் வைக்க முடியும். இன்விசிபிள் ஜிப் எப்படி வைக்கணும்னு இந்த வீடியோ கீழே நான் லிங்க் தரேன், மறக்காமல் போய் பாருங்கள். அப்புறம் சேலையில் 1 மீட்டர் துணி, அதுக்கு மேட்சாக லைனிங் எடுத்துகிட்டு அந்த 2 துணியிலுமே குட்டி குட்டி கவுன் தைக்க போகிறோங்க. அம்மா மாதிரியே பொண்ணுக்கும் தைக்க போகிறோம். ஒவ்வொரு கவுனும் ஒவ்வொரு மாடலாக தைக்க போகிறோம். இந்த கவுனோட மாடலும் வந்துட்டு நம்ம சேனலில் இருக்குது, போய் பாருங்கள். ஓவராலாக இந்த கவுன் எப்படி இருக்குது, பொஃப் ஸ்லீவ் வச்சுருந்தோம், இன்விசிபிள் ஜிப் ஃப்ரண்டில் வச்சுட்டு. இந்த குட்டி பொண்ணுக்கு தான் ரொம்ப ரொம்ப க்யூட்டாக அழகாக இருந்தது. இன்னொரு கவுன் அதை விட அழகாக இருந்தது. மிச்சமீ துணியில் குட்டி குட்டி பூ வச்சு ரெடி பண்ணியிருந்தேன். கடைசியாக வருது ரொம்ப உங்களுக்கு பிடிக்கும் பாருங்கள். அழகாக பெரிய பூவாக ரெடி பண்ணிவிட்டு குழந்தைக்கு ஹேர் பேண்ட் மாதிரி ரெடி பண்ணிட்டேன்.